குருஜி, இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜய் சாருக்கு வந்துட்டு அவங்க ரசிகர்கள் வந்து நிறைய பேர் ஒரே எண்ணத்தில் அவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சாமானிய மக்களும் அவங்களுக்காக மற்றவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்குமா? மற்றவங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தலைவர்களுக்காக சிலர் செய்வார்கள். இப்போ இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு வெறிகொண்டு ஒரு விஷயமா செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் இவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா அதுக்கு நடுவுலையும் நிறைய சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. தலைவர்களுக்கு பல்வேறு விதமான சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. அப்போ எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியான ஒரு எழுச்சி இருந்ததை தவிர இந்த அளவுக்கான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம வந்து மற்றவர்களுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்போது நம்மளுடைய குடும்பத்தார், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆழ்மனம் அப்படின்ற மாதிரியான விஷயம். நம்மளுடைய ஆழ்மனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து நாம் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு முறையாக அப்படி ஒரு அதுக்குன்னு சர்டன் திங்ஸ் இருக்கு. சில விஷயங்களை நாம் வந்து தவிர்க்க வேண்டும், சில விஷயங்களை நாம் சேர்க்க வேண்டும். அப்படி நாம் செய்யக்கூடிய பக்காவான ஒரு ஃபுல் ப்ரூஃப் விஷயமா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு என்ன ஒரு விஷயமோ அது நடக்கவும் செய்யும். நாம் வந்து தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நாம் வந்து தெய்வத்துடைய ஒரு அருளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அம்மாக்கள்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம நல்லா படிக்கணும்னா நம்ம உடம்பு சரியில்லாத இருக்கும்பொழுதோ அந்த உடம்பு சரியில்லாத இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அம்மா போட்டுருச்சு, சின்ன அம்மான்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம். ஆனால் அந்த சின்னம்மா போடும்போது அம்மாவுக்கே தெரியும் நல்லா அது வந்து ஒன்றும் ஆகாது, அது சரியாக குழந்தை எழுந்து வந்துடும். ஆனாலும் சும்மா இல்லாமல் வந்து அவங்க படுற பாடும் அந்த வந்து ஏப்பிலையை வச்சுட்டு அவங்க பண்ணாத ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் ஏறி இது பண்ணுறோன்ட்டு அம்மனுக்கு வேண்டிக்கிறது, ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஒரு விஷயங்களும். அப்போ என்ன ஆகுது, அப்போ தான் இதை தான் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். ஒரு எண்ண அலைகள், ஒரு குவிக்கப்படக்கூடிய ஒரு எண்ண அலைகளை ஒரே ஒரு விஷயத்திற்காக நாம் வந்து செலுத்தும் பொழுது அந்த விஷயம் மாபெரும் வெற்றி அடைகிறது. நம்ம என்ன ஒரு விஷயம் நினைத்தாலும் அடுத்தவர்களுக்காக நினைத்தாலும் ப்ரொவைடட் வந்து பார்த்தோம்னா அடுத்தவர்களுடைய ஒரு விஷயம்க்கு நிறைய இதில் வந்து நம்ம வந்து பண்ணணும். உடனே குவிக்காக நமக்கு ரிசல்ட் வரணும்னா ரிசப்டிவாக இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு பல லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும்னு சொன்னது, அவரே வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் நாம வந்து சிஎம் ஆக போறேன் அப்படின்னு நம்ம வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்களாம் அப்படி நினைச்சாங்க. எல்லா ரசிகர்களும் அது மாதிரியான விஷயமாக நினைத்தார்கள். பொதுமக்கள்லையும் வந்து பார்த்தோம்னா ஆட்சி மாற்றம் வேண்டியவர்கள் எல்லாமே நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி ஒரு கட்சியை ஆரம்பிக்காத போது இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா அவருக்கு நடந்திருக்காது. அதுதான் ரிசப்டிவ் அப்படின்னு சொல்றாரு. ரிசப்டிவ்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையிலே எதிராளி இருக்க வேண்டும்.